வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ் தமிழ். ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ராகி ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு ராகி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் பணியாரத்துக்கு. உங்களுக்கு ஒரு பணியாரம் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. கண்டிப்பாக ஒரு கேக்கோட டேஸ்ட்டு கொடுக்கும். மாவு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இனி பணியாரம் ஊற்றிடலாம். பணியாரக்கல்ல சூடானதும் நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்தும்போது இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பாதி குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்குங்க. ஏன்னா வேகும்போது மேலே வரும். ஒரு தட்டு போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் 1 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம பால் சூடாக ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் சட்டுன்னு வெந்துடும். நீங்கள் ஒரு நைஃபோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு ஒட்டாமல் வரும். இது சரியான ஸ்டேஜ். நம்ம எடுத்துடலாம். ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பணியார ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஒரு பணியார டேஸ்ட்லேயே இருக்காது, ஒரு கேக் சாப்பிட்ற ஃபீலிங்கில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.